ஒரு காலத்தில் லியோ என்ற சுறுசுறுப்பான சிறுவன் இருந்தான். அவனுடைய பாட்டி அவனிடம், லியோ, பந்தை உள்ளே வைத்து விளையாடாதே, வெளியே போ என்று பலமுறை சொல்லியிருந்தார். ஆனால் லியோ பாட்டி சொன்னதைக் கேட்காமல் வீட்டிற்குள்ளேயே பந்தை தூக்கிப் போட்டு விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் பந்தை மிக உயரத்துக்கு வீச, அது பக்கத்தில் இருந்த அழகிய நீல நிற பழைய பூஜாடியின் மேல் பட்டு, டன் என்ற சத்தத்துடன் கீழே விழுந்து துண்டு துண்டாக உடைந்து போனது. உடனே பாட்டி, என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டு உள்ளே வந்தார். லியோவுக்கு பயம் வந்துவிட்டது. வேகமாக பந்தை தன் முதுகுக்குப் பின்னால் மறைத்துக் கொண்டான். தன் தவறை மறைக்க நினைத்த லியோ, பாட்டி, அது பூனை மிட்டன்ஸ்தான் தள்ளிவிட்டு உடைச்சிடுச்சு என்று பொய் சொன்னான். பாட்டி உடைந்த ஜாடியை பார்த்து மிகவும் வருத்தமாகி, ஐயோ, இது எப்படி விழுந்தது என்று தெரியவில்லையே என்று சொல்லிக்கொண்டே துடைப்பத்தை எடுத்து சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். லியோ பாட்டியின் வருத்தமான முகத்தைப் பார்த்தான். தன்னுடைய பொய்தான் பாட்டியை இன்னும் வருத்தப்பட வைக்கிறது என்றும், ஒருவேளை தான் பொய் சொன்னதற்காக பாட்டி அப்பாவி பூனையை திட்டிவிடுவாரோ என்றும் அவனுக்குள் ஒரு கனமான உணர்வு ஏற்பட்டது. பொய் பேசுவது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்த லியோ ஒரு அடி எடுத்து வைத்து, பாட்டி, நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். நான் தான் உள்ள விளையாடினதால ஜாடி உடைஞ்சு போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க என்று உண்மையை ஒத்துக்கொண்டான். பாட்டிக்கு ஜாடி உடைந்ததற்காக வருத்தமாக இருந்தாலும் லியோவின் தைரியத்தை பார்த்து பெருமை கொண்டார். ஜாடி உடைந்ததற்கு நான் வருத்தப்படுகிறேன் லியோ. ஆனா நீ உண்மையைச் சொல்ல தைரியமா முன் வந்ததைப் பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதன் பிறகு இருவரும் சேர்ந்து உடைந்த துண்டுகளை சுத்தம் செய்தனர். லியோ தவறு செய்தால் கூட உண்மையை பேசினால் எல்லாமே சரியாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டான். தவறு செய்துவிட்டாலும் உண்மையை பேசுவதுதான் எப்போதும் தைரியமான மற்றும் சிறந்த முடிவாகும்.